पुलिस के कमांडर आपके निरीक्षण के लिए राजेश कुमार। அது அந்த சமுதாயத்திற்காக உழைப்பதற்குத்தான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை இந்த மக்களுக்காக எவ்வளவு உயர்வாக பணியாற்ற முடியுமோ அந்த வகையில் பணியாற்றிய மன திருப்தி, மன மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருந்தது. அதனுடைய அடிப்படையில் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு சிலவற்றை இந்த குறுகிய காலத்தில் எடுத்திருக்கிறோம். எனக்கு அடுத்தபடியாக இங்கே வர இருக்கின்ற கைலாசநாதன் அவர்கள் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். மிகச் சிறப்பாக கடந்த காலத்தில் குஜராத்தில் பணியாற்றியவர். அவருடைய முழுமையான நிர்வாகத் திறனை நம்முடைய புதுச்சேரியும் புதுச்சேரி மக்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகுந்த சிந்தனையாக இருக்கிறது. நிச்சயமாக அவரும் முதல்வர் ரங்கசாமி அவர்களும் இணைந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை எழுச்சிமிகு புதுச்சேரி என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை நோக்கி வழி நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். சார், எழுச்சிமிகு புதுச்சேரின்றதான் உங்களோட தாரக மந்திரம் வந்ததுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பணியாற்றி இந்த காலத்தில் புதுச்சேரிக்கு என்ன செஞ்சன்றது உங்களுக்கு மிக குறைந்த காலம்தான் பணியாற்றி இருக்கிறோம். இந்த குறைந்த காலத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை செய்வதற்கே கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டோம். கஞ்சாவை ஒழிப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தோம். கஞ்சா குறைந்திருக்கிறது, முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் வெகுவாக குறைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அதேபோல குப்பை அள்ளுவதில் இருந்த சுணக்கங்கள் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்கிற பொழுது நிச்சயமாக சுகாதாரமான, ஆரோக்கியமான, சுத்தமான, பசுமையான புதுச்சேரி என்பது நடைமுறையிலே சாத்தியம். மனநிறைவோட அந்த மனநிறைவோடு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன். மக்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை செய்வதுதான்.
உண்மையில் நடைமுறையில் என்னை பொறுத்தவரை மனதளவில் நான் எது நினைக்கிறேன் என்று சொன்னால், நேரடியாகவே அவர்களுக்கு பணம் அனுப்புகிற பொழுது சந்தையில் அரிசிக்கு பற்றாக்குறை இல்லை. அவர்கள் எந்த ரக அரிசியை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ரக அரிசியை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் அந்த பணம் பல்வேறு வகைகளில் செலவழிந்து விடுகின்ற காரணத்தால் அரிசியாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பல தாய்மார்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது அத்தியாவசியமாகிவிட்டது. நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் மக்கள் மீது திணித்துவிட முடியாது. மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்று நான் கருதுகிறேன். அமைச்சருக்கான இலாக்காக்கள் கோப்புக்கு வந்திருக்கா? ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க என்கிட்ட வரலன்னு. இன்னைக்கு கூட முதலமைச்சர் உங்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கான கோப்பு வழங்கியிருக்காரா? எந்த நிலையில? வந்த ஒரு நிமிடத்தில் அதற்குரிய கையொப்பத்தை இட்டு அளித்துவிட்டேன். இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கா சார்? ஒதுக்கப்பட்டாச்சு. என்னென்ன சார்? ஏன்னா நீங்க நான் சொல்வது சரியாக இருக்காது. இலாக்காவை ஒதுக்கின்ற பொறுப்பு முதல்வருடையது. முதல்வர் ஒதுக்கி இலாக்காக்களுக்கு நான் கையொப்பமிட்டிருக்கிறேன். நீங்கள் கூட்டத்தொடரில் முதல்வர் இருக்கிறார், முதல்வரை சந்திக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. கை நிட்டுப்பா சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சரி. ஓகே சார், ஒரு நிமிஷம் பாலா தலைவர்